16 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை விதிச்சிருக்கு ஒரு நாடு. அது எந்த நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் லெட் தம் பி கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் முன்னெடுப்பு வந்து கடந்த வருஷம் முன்னெடுக்கப்பட்டது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்கணும், அவங்களுக்கு வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து பயன்படுத்த தடை விதிக்கணும். அதாவது 16 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அவர்களோட கோரிக்கையின் அடிப்படையில் வந்து 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை விதிச்சிருக்கு அந்த நாடு. நாடாளுமன்றத்தில் அவங்க வந்து ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, குழந்தைகள் வந்து தற்கொலை எண்ணம் வந்து அதிகமாகிடுச்சு, தன்னைத்தானே துன்புறுத்துதல் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி வந்து அதாவது கவனம் வந்து அந்த ஒரு ஃபோன்லேயே வந்து ரொம்ப கவனம் இருக்குது, கவன சிதறல் வந்து அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதனால இந்த மாதிரியான ஒரு சட்டம் இயற்றினா அது வந்து குழந்தைகளை பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வலியுறுத்தினதுனால இந்த சட்டம்ன்றது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது போக வந்துட்டு குழந்தைகள் இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறதுனால ஒருவருக்கு ஒரு பேசுறது கூட ரொம்ப குறைவாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஆய்வுகள்லாம் வெளிவரவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஆஸ்திரேலிய குடிமக்கள். அதனால தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு இப்போ இந்த சட்டம்ன்றது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதன் மூலம் குழந்தைகள் வந்து விளையாட்டு, கலை உள்ளிட்ட விதவிதமான திறன்களில் வந்து ஆர்வம் காட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட பிரதமர் வந்து ஆண்டனி அல்பனீஸ் வந்து சொல்லியிருக்கிறார். 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறது மூலம் ஓவர் மெச்சூரிட்டி ஆகுறது, வயதுக்கு மீறின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, அதன் மூலமாக கவன சிதறல் ஏற்படுறது, இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுனால தான் இந்த ஒரு ஸ்ட்ரிக்டான சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தின் மூலமாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், எக்ஸ், த்ரெட் இந்த மாதிரியான 10 விதமான சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதாவது அந்த நாட்டில் செயல்படுற அந்த அப்ளிகேஷனோட நிறுவனங்களும் இதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே வந்து குழந்தைகள் வந்து பெரியவங்க ஃபோட்டோவை வச்சு மறுபடியும் அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் பெற்றோர்கள் மூலமாக எழுந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு முன்னெடுப்பை வந்து எல்லா நாடுகளும் முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க. இருந்தாலும் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிற மாணவர்கள், அதாவது ரொம்ப வசதியானவங்க வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து படித்தவங்க வந்து இதுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. ஒருவேளை வந்து இடைநிலையில் ரொம்ப வந்து முன்னேறாமல் இருக்கிற ஒரு குழந்தைகள் வந்து அதன் மூலமாக அக்சஸ் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத வந்து இதை வந்து தடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து சரியா தவறா அப்படின்றத பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள்.